வெல்கம் டு நான்தான் vlogs. இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வீட்ல உங்களுக்கு சும்மா இருக்கீங்க பாத்துனாக்கற ஐயோ சாமி வேற டேய் கூட்னு போங்கடா கோவத்துல போட்ற போறேன் பசிக்குது போர் அடிக்குது அந்த பார்த்தாலே தெரிகிறதா அதெல்லாம் ரொம்ப ஆயில் ஐட்டம். அப்புறம் உங்களுக்கு ஸ்டொமக்ல ஏதாவது ப்ராப்ளம் வரலாம். என்னது என்ன டீசெண்டா முடிச்சுக்கறங்க கைய முறுக்குற நீ அந்த மாதிரிலாம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க மோஸ்ட்லி. ஆக்சுவலி நாங்க பர்மா Wait a minute. Who are you? உங்களுக்காக நான் உங்க வீட்லயே இருந்து எவ்வளவு ஈஸியா பர்மா ஃபுட் பண்றதுன்னு சொல்லி தரேன். வாங்க பார்க்கலாம். இப்போ நான் அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு ஃபர்ஸ்ட் அதை காமிச்சிடுறேன். ஓகேவா? அவிச்ச முட்டை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வெங்காயத்தை அறுத்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி அப்போ இது வந்து வெங்காயம் இது அவ்வளோவா தேவைப்படாது, தேவைப்பட்டா போட்டுக்கலாம். இது வந்து மிளகாவெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கோம். இது வந்து குண்டு மிளகான்னு சொல்லுவாங்க. இது வந்து புளி தண்ணி இது சால்ட் வாட்டருங்க. அடுத்து வந்து இது வந்து பூண்டு என்னன்னு சொல்லுவாங்க. பூண்டில் வந்து எண்ணெயை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி அதனை மட்டும் தேவைப்படுறவங்க போட்டுக்கலாம், இல்லைனா வேணாங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ எப்படி பண்ணுறது நம்ம பார்த்துடலாம் வாங்க. முட்டை இருக்குல்லங்க, முட்டை இப்படி நடுவில் வச்சுட்டு ஒன் சைடு இப்படி நல்லா கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது. இப்படி காட்டுங்க. இப்படி கொஞ்சமாக கட் பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். கொஞ்சமாக மிளகாத்தூள் வச்சுக்கலாம் நம்ம உள்ள. அடுத்து கொஞ்சமாக வெங்காயம் வச்சுக்கலாம். அடுத்து கொஞ்சோண்டு உப்பு தண்ணி, இந்த புளி தண்ணிங்க. அடுத்து கொஞ்சோண்டு உப்பு தண்ணிங்க. அடுத்து இந்த நான் சொன்னல அந்த ஆயில் கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம். அதுல உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், எனக்கு தேவையில்லை அதனால நான் போடலங்க. உங்களுக்கு வேணா நீங்க போட்டுக்கலாம். கொத்தமல்லி இப்படி எடுத்து உள்ள வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் சாமியை கும்பிட்டுக்கலாம். சாப்பிடலாமா? ரெண்டு போதுண்ணே. அவர்களை எதிர்த்து திண்டுக்கல் மாவட்ட எங்கடா புரோட்டா? நீ வர்ற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? போய் புரோட்டா எடுத்துட்டு வாயா. நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த முட்டை எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு. வேற லெவலுங்க. அந்த முட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக கூட கடிச்சு சாப்பிட்டா டேஸ்ட் சுத்தமாக தெரியாது. நான் சாப்பிட்டேன்ல, உள்ளே வைக்காத மாதிரி அழுத்தி உள்ளே வச்சு சாப்பிட்டா தாங்க அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நல்லா இருக்காது. சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மைண்டன். உண்மையாலே செம்ம சூப்பராக இருக்குங்க. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்ட்டு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சுலாம் சாப்பிடக்கூடாது, அப்படியே ஃபுல்லாக சாப்பிட்டா தான் அந்த டேஸ்ட்டு தெரியுங்க. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி என்ன ரொம்ப திட்டவும் முடியல. நீங்கள் நம்பவும் இந்த மாதிரி கடையில் வாங்கி சாப்பிட்றதோட இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. நம்மளுக்கு உடம்புக்கும் ஹெல்த்தி, ஆயில் ஐட்டம் அவ்வளோவா இருக்காது. சின்ன பசங்களுக்கு நம்பி கொடுக்குறாங்க.
இதை சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு அத்தோ எப்படி பண்றது கன்ஃபார்மா சொல்லித்தரேன். ஐயோ மீண்டும் மீண்டுமா? பாய் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பாய் கைஸ். இந்த சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.